ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பூஜா. என்னோட விளாகில் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இது யாரை பற்றினா அம்மா. ஓகேவா? கோட்டோட தொடங்குறேன். அது என்னன்னா, கல்லில் செய்த சிலையை விட கருவில் சுமந்த தாயே தெய்வம். இந்த கோட்டில் நான் ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வாழ்ந்து வராங்க. அப்போது ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான்னா தூங்கிட்டே இருக்கான். அப்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் எழும்புடா, காலேஜ் லேட் ஆகுது, நீ போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, நான் போக மாட்டேன், நான் என்னத்துக்கு போகணும், நான் போகவே மாட்டேன் அப்படியே சொல்கிறான். அப்போது உடனே இவங்க அம்மாவுக்கு நல்ல கோவம். இப்போ கோவப்பட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அவனுக்கு பக்கத்தில் இருந்து கேட்குறான், உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா நீ போக மாட்டே அப்படி. அது உடனே இவன் என்ன பண்ணுறான்னா சொல்கிறான், எனக்கு அங்கே உள்ள காலேஜில் உள்ள டீச்சர்ஸுக்கு என்ன பிடிக்கல, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ காலேஜுக்கு போ அப்படி. உடனே அந்த பையன் கேட்குறான், என்ன நீ ஏன் அம்மா சும்மா விரட்டுறா அப்படி. நான் போகிறதுக்கு ஒரு 2 ரீசன் சொல்லுன்னு சொல்கிறான் அவங்க அம்மாட்ட. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் நீ தான்டா அந்த காலேஜோட பிரின்சிபால், நீ இல்லைன்னா எப்படிடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அது பாசம் சரியா, எத்தனை வயசானாலுமே அவங்களுக்கு அவங்களோட பையன் தான் குழந்தை. அப்படி அவங்கள நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசாக்குறது வரை நல்லா பார்த்துப்பாங்க. வயசான பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறாங்க, பார்க்க முடியாங்க. சிலவங்க வீட்டுக்கு வெளியே கடத்துறாங்க. பெற்றோரும் அவங்களோட பெற்றோரை கைவிடுறது மாதிரி நீங்கள் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போது உங்கள் பெற்றோரை நீங்கள் கைவிட்டீங்கன்னா அந்த உங்கள் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் வளர இதே பழக்கத்தை தான் அவங்களும் செய்வாங்க. அவங்க வளர்ந்து வந்த பிறகு உங்களையும் இப்படி தான் கைவிடுவாங்க. அதனால் இப்படி பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன்.